ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வழக்கு ஒரு வழியாக தமிழக அரசு கைவிட்டதுக்கு அப்புறம் சிபிஐக்கு மாறுது. எதுக்காக விஜய் சைலண்ட் ஆனாரு? யாரை மாட்டி விடுறதுக்கு பிளான்? யாரையும் மாட்டி விடுறதுல முதல்ல தமிழக அரசு அமைதியாக இருந்துச்சு அப்படிங்கிறத திமுக அரசு அமைதியாக ஆம்ஸ்டாங் வழக்கில் அருண் ஐபிஎஸ் அதிரடி காட்டினார்ல. என்ன 2 பேரை என்கவுண்டர் பண்ணாரா? திருவேங்கடத்தையும் சிசி ராஜனையும் என்கவுண்டர் கிட்டத்தட்ட காக்காத்தோப்பு பாலாஜி மொத்தம் 4 என்கவுண்டர் பண்ணியா? அதுதான் அதிரடியா? அவர்கள் மொழியில் பேசப்படுங்கிறது அதானா? முக்கிய குற்றவாளியெல்லாம் கொண்டு விட்டா கேஸை ஊற்றி மூடிடலாமா? யாரை தடுத்தது? அருண் ஐபிஎஸ் ஆம்ஸ்டாங் வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு அருண் ஐபிஎஸ் தடுத்தது ஸ்டாலின் தடுத்து. அவர் ஏன் தடுக்க போறாரு? அவர் முதலமைச்சர் இல்லை. குளத்தூர் தொகுதியில் அவர் தானே நிற்க போறாரு. சரி, அதுக்கும் ஆம்ஸ்டாங் ஏற்கனவே குளத்தூர் தொகுதியில் அண்ணன் ஆம்ஸ்டாங் நின்னார்ல, வாக்கு சதவீதத்தை கூட்டிகிட்டே போறானுங்க. நம்ம நின்று அவன் நின்னா நம்ம தோற்றுருவோமே நினைக்கிறேன். ரவுடித்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு. ரவுடித்துறை அமைச்சரா? ஆமாம், தெரியாதவங்க. அறநிலைத்துறை அமைச்சர். அப்படி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அறநிலைத்துறை அமைச்சர்னா ஆண்டவரில் அவரை காப்பாற்றி அலையணும். சேகர் பாபு கூட மோதனுங்கிறதுக்கு ரமேஷ் தான் பொருத்தமாக இருப்பார்னு விஜய் பிளான் போட்டார். அப்போ விஜயோட திட்டம் சேகர் பாபு அடிக்கிறதுக்கு ரமேஷ் தான் சரியான நபர். சேகர் பாபு அடிக்கிறது நோக்கம் இல்லை, பதிலடி. நான் சொல்றது பதில். சேகர் பாபு அடித்த கொள்ளே வெளியில் கொண்டு வர்றது தம்பியால் தான் முடியும். ஏற்கனவே 29 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கோழிய குற்றவாளி. போலியான குற்றவாளிகளா? உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் இருக்காங்க. யார் எத்தனை பேர்? அது இருக்காங்க, ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மூர்த்தியை விசாரிக்கணும் இந்த வழக்கு. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி. ஆமாம், அவர் மதுரையில் இருக்காரு. ஆம்ஸ்டாங் வழக்குக்கு என்ன சொல்லுங்க? அவங்க தான் அடியாட்களை அனுப்பி வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வழக்கு ஒரு வழியாக தமிழக அரசு கைவிட்டதுக்கு அப்புறம் சிபிஐக்கு மாறுது. அப்படின்னா யாரெல்லாம் இந்த கேஸில் இனிமேல் மாட்ட போகிறா? விஜய் சைலண்டாக வேடிக்கை பார்க்குறாரு, சைலண்டாக ஆகிட்டார் இந்த தமிழக அரசு தாக்கல் பண்ண அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில். எதுக்காக விஜய் சைலண்ட் ஆனார்? யாரை மாட்டி விடுறதுக்கு பிளான்? விஜயோட பிளான் இல்லை, யாரையும் மாட்டி விடுறதில்ல. முதல்ல தமிழக அரசு அமைதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல திமுக அரசு அமைதியானது. அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால் அமைதியாக இருக்கு. இல்லை அப்போது சொல்கிறேன், அந்த வழக்கிலேயே அமைதியாக இருந்தாங்க. ஆம்ஸ்டாங் வழக்கில். ஆமாம். ஆனால் அருண் ஐபிஎஸ் அதிரடி காட்டினார்ல. என்ன அதிரடி காட்டினார்? 2 பேரை என்கவுண்டர் பண்ணதா? திருவேங்கடத்தையும் சிசி ராஜனையும் என்கவுண்டர் கிட்டத்தட்ட காக்காத்தோப்பு பாலாஜி மொத்தம் 4 என்கவுண்டர் பண்ணியா? அதுதான் அதிரடியா? அவர்கள் மொழியில் பேசப்படுங்கிறது அதானா? முக்கிய குற்றவாளியெல்லாம் கொண்டு விட்டா கேஸை ஊற்றி மூடிடலாமா? அருணுக்கு வாய்த்த வாய்ப்பு யாருக்கும் ஆகாது. ஏன்னா ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கை முறைப்படி அவர் விசாரிச்சிருந்தா அவர் இன்றைக்கி நல்ல இடத்துல இருந்திருப்பார். இப்போ எங்கே இருக்கிறாரு? யார் தடுத்தது? அருண் ஐபிஎஸ் ஆம்ஸ்டாங் வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு அருண் ஐபிஎஸ் தடுத்தது யார்? ஸ்டாலின் தடுத்திருப்பார். அவர் ஏன் தடுக்க போகிறாரு? அவர் முதலமைச்சர் இல்லை. குளத்தூர் தொகுதியில் அவர் தானே நிற்க போகிறாரு. சரி, அதுக்கும் ஆம்ஸ்டாங் ஏற்கனவே குளத்தூர் தொகுதியில் அண்ணன் ஆம்ஸ்டாங் நின்னார்ல, வாக்கு சதவீதத்தை கூட்டிகிட்டே போகிறானே. நம்ம நின்று அவன் நின்னா நம்ம தோற்றுருவோமே நினச்சாரு. அண்ணன் ஆவியே இப்போ தோக்கடிச்சிருக்கு. ஏன் கொலை பண்ணக்கூடாது? அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சேகர் பாபு பேர் அடிபடுது எதுக்காக? கொலை செஞ்சதில் முக்கியமான குற்றவாளிகள் அவரும் ஒருத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு, விரைவில் கைது செய்யப்படுவார். ஏன் அவர் தான் ஃபண்டு கொடுத்தாருன்னு சொல்ல வரீங்களா? ஆயுதமே கொடுத்துருக்கலாம். அவர் ரவுடித்துறை தானே, அன்றைக்கி ரவுடித்துறை அமைச்சராக இருந்தவர் தானே சேகர் பாபு. ஜூனியர் விடனில் கட்டம் கட்டி எழுதினாங்க. ஒரு கதர் சட்டை, ஒரு கதர் கட்சி சேர்ந்த பிரபலம் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் பேர் ஏன் அடிப்படுது? சேகர் பாபு திமுக, செல்வ பெருந்தகை காங்கிரஸ். 2 பேரும் எப்படி உள்ள இன்வால்வ் ஆனாங்க? எப்படி? அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில், பொதுவாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சென்னை வட சென்னை முழுவதும் நிறைந்து கிடக்கிற எண்ணற்ற தொழிற்சாலையினுடைய பழைய இரும்பு உடையங்கள் அல்லது தளவாட பொருட்கள் விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி, இதில் அன்னை ஆம்ஸ்டாங் ஒரு தடையாக இருக்கிறார் என்று கருதினார். 1. 2வது, பகுசன் சமாஜ் கட்சிக்கு வந்த செல்வ பெருந்தகையை நீண்ட காலம் நீடிக்க விடாமல் தடுத்தது அண்ணன் ஆம்ஸ்டாங் என்று அவர் எண்ணுகிறார். ஆகையால் அந்த கொலைக்கான ரீவன்ஸை அவர் எடுக்கிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் சொல்லலை. அப்போ நீங்கள் சொன்னதை போல் கதர் சட்டை தலைவருக்கும் அவர் கதர் சட்டை போட்டார் என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுங்க. அவருக்கு ஈரச்சட்டையெல்லாம் 50,000 1 லட்ச ரூபா சட்டையை போடுவார். ரவுடித்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபுக்கு என்ன தான்? ரவுடித்துறை அமைச்சரா? ஆமாம்.
தெரியாதா உங்களுக்கு? அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அறநிலைத்துறை அமைச்சர்னா ஆண்டவரில் அவரை காப்பாற்றிருக்கணும் பல இடங்கள்ல. அதாவது அறநிலைத்துறையில் இருக்கிற பொருள்களை கொள்ளையடிச்சதுக்கு பேர் என்ன? இன்றைக்கி என்னுடைய இளவல், என்னுடைய சிறியவர் தம்பி ரமேஷ் அறநிலையத்துறை வச்சு செய்கிறார்களா? நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு சின்ன பையனை விட்டு அவ்வளோ பெரிய இமயமலை கூட மோத விடுறீங்களே சட்டமன்றத்துலலாம் வெளியிலலாம். சிறுவர்கள் சிலுவை போர்னு ஒன்று நடந்திருக்கு தெரியுமா? இப்போ சட்டமன்றத்திலையா? இல்லை, வரலாற்றிலேயே இருக்குது. சிறுவர்கள் சிலுவை போர் தெரியுமா தெரியாதா? அங்கே சிலுவை போர் தெரியும், சிறுவர் சிலுவை போர், சிறுவர்கள் சிலுவை போர். அதுபோல் இது சிறுவர்கள் ஆட்சி. சேகர்பாபு எவ்வளோ பெரிய மலை. என்ன ரமேஷ் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், நானும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நல்ல நண்பர் தான். சின்ன வாட் எவர். ஆனால் சேகர்பாபு கம்பேர் பண்ணும்போது ரமேஷ் சின்ன ஏஜ் தானே, சின்ன யங்கு தானே. அவரோட போய் வேணுமனே மோதணுங்கிறதுக்காக தான் ரமேஷ் அந்த இடத்துல போட்டதா? சேகர்பாபு கூட மோதணுங்கிறதுக்கு ரமேஷ் தான் பொருத்தமாக இருப்பார்னு விஜய் பிளான் போட்டாரா? கபடியில் கிழவர்களை இறக்க முடியாதுல்ல, கிரிக்கெட்டில் கிழவர்களை இறக்க முடியாதுல்ல, விளையாட்டுத்துறையில் இளமையாக இருந்தால் தான் விளையாட முடியும். சரிங்களா? அப்போ விஜயோட திட்டம் சேகர்பாபு அடிக்கிறதுக்கு ரமேஷ் தான் சரியான நபர் நினைச்சாரு. சேகர்பாபு அடிக்கிறது நோக்கம் இல்லை, பதிலடி. நான் சொல்றது பதிலடி. சேகர்பாபு அடித்த கொள்ளையே வெளியில் கொண்டு வர்றது தம்பியால் தான் முடியும்னு போட்டுருக்கிறாரு. ஏன்னா இந்து சமயம், அதையே நான் பேர் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் சமய அறநிலைத்துறை நல்லா தான் இருக்கு பேர், அதை மாற்றணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கே இந்துக்கள்லாம் கிடையாது. வரலாற்று ஆய்வின்படி இந்து மதம்னு ஒரு மதமே வரலாற்றில் இல்லை. அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். கோடி கோடியாக கொள்ளை எடுத்த ரவுடித்துறை அமைச்சர் என்னென்ன செஞ்சாருங்கிறத தோல் உரிக்கிற இடத்துல தான் தம்பி ரமேஷ் போயிருக்கிறார். முள்ளால் தானே எடுக்க முடியும். நிறைய பேர் சொல்கிறான் அவர் சார்ந்த சாதி மையமாக வைத்து இவரை போட்டது தப்புன்னு பேசுகிறாங்க. ஏன்னா சமையல் செய்கிறவனுக்கு தானடா சமையலை பற்றி தெரியும். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வழக்கில் வந்து முதலமைச்சர் விஜய் சைலண்டாக அந்த கேஸை விட்ரா பண்ணதில் சிபிஐ சேகர்பாபை கவனிச்சுக்கிட்டோம், நம்ம ஏன் தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விஜய் பிளான் போட்டாரா? சட்டம் தன் கடமையை செய்யணும். இல்லை, நீங்கள் சேகர்பாபுக்கு தொடர்பு இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் இப்படி திருப்பி போட்டு கேட்குறேன். இல்லை, சட்டம் தன் கடமையை செய்யணுமா இல்லையா? ஏன் என் தலைவன் போய் சேகர்பாபா கைது பண்ணணும்? சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும், எந்த அயோக்கியனாக இருந்தாலும் அங்கே பிடிச்சி தண்டிக்க போகுது. சட்டத்தை மதித்து தானே நாங்கள் இருக்கிறோம். சரி, இப்படி கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வழக்கில் முதலமைச்சர் விஜயோட நிலைப்பாடு என்ன? அந்த வழக்கு நேர்மையாக நடத்தப்பட வேண்டும். ஒரு மாபெரும் தலைவனை இழந்து தவிக்கிற அந்த கட்சிக்கும் அந்த குடும்பத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என் தலைவன் விஜயனுடைய தேவை. ஏற்கனவே 29 பேர் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலியோ குற்றவாளிகள். போலியான குற்றவாளிகளா? இப்போ உண்மையான குற்றவாளிகள் யார்? எல்லாம் வெளியில் இருக்காங்க. யார் எத்தனை பேர்? அது இருக்காங்க, ஒரு பெரிய கும்பலே இருக்குது. முன்னாள் அமைச்சர் மூர்த்தியை விசாரிக்கணும் இந்த வழக்கு. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி? ஆமாம், அவர் மதுரையில் இருக்காரு. அதுக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு என்ன சம்பந்தம்? முன்னாள் அமைச்சர் மூர்த்தி வந்து திண்டுக்கல் மோகன்ராம்னு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ரவுடியோட தொடர்பில் இருக்கிறாரு. அவர் மூர்த்தியோட மகளோ மகங்கல்யாணத்துக்கு முன்னணியில் நின்று எல்லா வேலையும் செய்தது திண்டுக்கல் மோகன்ராம் தான். அவங்க தான் அடியாட்களை அனுப்பி வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அவரை ஏன் அடியால் அனுப்பணும்? ஆமாம், அவங்கள்ட்ட தானே பலம் பொருந்திய அடியாட்கள் இருக்காங்க. அப்போ மூர்த்தி அடியால் அனுப்புறாருன்னா மூர்த்திக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு சாதி இருக்குல்ல? சாதியா? ஆம்ஸ்ட்ராங் பறையர், மூர்த்தி தேவர். இதுக்குமா சம்பந்தம் இல்லாம இருக்கிறது வேற மாவட்டம், ரொம்ப தூரம். அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பிரச்சனையை தோண்டுங்க. அங்கே என்ன நடந்துச்சு? யாருக்கு சண்டை? பறையர்களுக்கு தேவர் இல்லை. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் லாஜிக் இடிக்குது. நீங்கள் சொல்கிறது சென்னையிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து அவர்கிட்ட இந்த ஆள் கேட்டார், அதனால் அவர் ஆள் சப்ளை பண்ணார் சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குங்க. அதைத்தான் சொல்ல வரேன் நான். என்ன சொல்ல? இது சாதாரண ரிவென்ஸ் இல்லை. இப்போ 30 பேரை கைது பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கடந்த கால நடவடிக்கைகளில் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு பெரிய சம்பவம், பறையர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய பயங்கரமான சண்டை. அது அந்த சண்டைக்கான ரீவன்ஸை மூர்த்தி இன்றைக்கி எடுத்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் என்ன, அந்த சட்டக்கல்லூரி மாணவி அந்த எல்லாமே அந்த பக்கம் தானே. அந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டது தேவர்கள் கம்யூனிட்டி, பாதிக்கப்பட்டது முக்குளத்தோர் கம்யூனிட்டி, அடித்தது இந்த பறையர்கள் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் அன்னை ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தமே இல்லை, அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் பழி வாங்கணும் அவங்க. ஆனாலும் அவர் தான் செய்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார் நாம் தமிழரை உருவாக்கியவர். அவர் புதுக்கோட்டை வீதியில் வெட்டி கொல்லப்பட்டார். நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலையே செஞ்சிச்சு. அப்போ வெட்டி கொண்டது யார்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? வெட்டி கொண்டது யார்? இப்போ உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய போலீஸ் தவறி விட்டது அந்த கேஸ். அப்படித்தான், அந்த கேஸ்லேயும் அப்படி தான், இந்த கேஸ்லேயும் அப்படி தான்.
இப்போ அதை நோண்டணும்ல, யார் யார் இதில் பின்னணியிலிருந்து செயல்பட்டது. திமுக ஆட்சியிலலாம் சிபிசிஐடி விசாரணைனாவே அது புழுகுனி மூட்டைன்னு சொல்லுவேன் நான். இப்போ சிபிசிஐடி விசாரணை இப்போ பழனி திருத்தலத்துக்கு போட்டிருக்காங்களே, எவ்வளோ நுணுக்கமாக கையாண்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க எங்கள் ஆட்சியில். இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னால் நேர்மையான விசாரணை தேவையா என்ன இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த துறை இருக்குது? உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறதுக்கு அந்த அமைப்பு இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மடியில் கணம்லன்னா விசாரிக்கட்டுமேன்னு சொல்லி திமுக அரசு செஞ்சுருக்கலாமே. ஆம்ஸ்டாங் அண்ணா வழக்கில் புதுசாக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி பேரை சொல்கிறீங்க. புதுசாக சொல்லலை, நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். அன்னை கொலை உண்டு 5வது நாளே நான் அவுத்து விட்டேன், வலைவழித்தளத்தில் பேசியிருக்கிறேன். அதை விசாரிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் கைது செய்யப்பட்டவங்களாம் பொன்னைபாலுடைய ஆட்கள், ஆற்காடு சுரேஷ் சாதிக்காரன் அடிச்சுக்கிட்டான்டா, ஒரு சாதிக்காரனுக்குள்ளே வெட்டிக்கிட்டான் அப்படின்னு கொண்டு போய் திணிச்சது திமுக. அதனால தான் தோத்தது. ஏன் பல சாதிக்கார இதில் இன்னொரு சாதிக்காரன் இந்த சாதிக்காரனை வெட்டிட்டான் ஒடுக்கிட்டானா அது பெரிய வேறு மாதிரி போயிடும். ஆனால் அவன் ஜாதிக்குள்ளேயே அவன் வெட்டிக்கிட்டாயா, அது எப்படி போகும்? அதைத்தான் திமுக அரசு செய்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் அருண் ஐபிஎஸ் என்கவுண்டர் பண்ணது போலி என்கவுண்டரா அல்லது உண்மையான குற்றவாளிகளை கொண்டுட்டாரு? உண்மையான குற்றவாளிகளை கொண்டுட்டாரு. ஆமாம். அதாவது தெரிந்தது, இந்த வழக்கிற்கு அல்லது இந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவர்களை கொலை செய்திருக்கிறார் அருண். அவரே கைது செய்யணும்னு நான் சொல்கிறேன். அவரே ஏன் கைது பண்ணணும்? ஆமாம், ஏன் என்கவுண்டர் பண்ணணும்? தப்பிச்சு போகும்போது போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க, அதனால் என்கவுண்டர் பண்ணதா விளக்கம் கொடுத்தாங்க. நான் ஒன்று சொல்லவா? நான் கோவை சிறையில் இருக்கிறேன், நான் வீரப்பனாருடைய தளபதின்னு சொன்னாங்க. புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு என்னை கொண்டு வரணும். இப்படி ஒரு கார் இருக்குது, நான் போகிற கார், இங்கிட்டும் ஜீப்பு, பின்னாடி 2 காரு, அதுக்கு பின்னாடி ஒரு 30 போலீஸ், கை விலங்கு கால் விலங்கு. நான் எங்கேயும் ஓட போகிறதில்ல. ஒரு குற்றவாளி இந்த வழக்கில் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை. துப்பாக்கி இருப்பதாக விடிய காலம் அதிகாலை கூட்டிகிட்டு போனதனுடைய மர்மம் என்ன? சரி, அந்த இடத்துல துப்பாக்கி இருக்குங்கன்னு கைதானவன் நீட்டி சொல்லணும். இவனை போய் எப்படி எடுக்க விடுவாங்க? லாஜிக்கல்ல இடிக்குதா? அது பேர் என்னப்பா? சிசிங் ராஜாவை ஆந்திராவில் கைது பண்ணி இங்கே ஒன்றாந்து சுட்டு கொள்கிறாங்க. ஆயுதத்தை அதே மாதிரி திரைக்கதை எடுக்க போனாரா, எடுத்து சுட போனாராம். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கையில் விலங்கு காலில் விலங்கு, பின்னாடி 2 ஜீப்பு, பின்னாடி 30 போலீஸ். அது உங்கள் கேஸா? ஆமாம், என் வழக்கில் எனக்கு அது பாதி வரை பாட்டிட்டீங்க. அப்படித்தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படித்தான் பாதுகாப்பு. நீதிமன்றத்தில் போய் நீதிபதி இதுக்கு பார்த்துருவான்ட்டு தான் கை விலங்கே வைப்பான். என்கிட்ட என்ன சொல்லியிருப்பான், அங்கே போய் கை விலங்கு போட்டேன்னு சொல்லிடாத. சொல்லிட்டோம்னா என்ன செய்வான்? போகிற போதே கார்லேருந்து தப்பித்து ஓட முயன்றார், சுட்டு கொல்லப்பட்டார்னு அறிவிச்சிருவான். எத்தனையோ நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் குற்றவாளின்னு தெரிஞ்சவனை கைவிலங்கு போட்டு தானே கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. துப்பாக்கி இருந்தால் எடுத்து தாரேன்னு சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லுவீங்களா? எங்கே இருக்குது நியதி? ஏன் ஏமாத்துனீங்க? ஏன் கொன்னீங்க? ஆனால் போலீஸுக்கு பாராட்டு குவிஞ்சிச்சு அந்த என்கவுண்டரில். எல்லாம் திட்டிகிட்டு இருக்கான், நீங்கள் வேறு பாராட்டு எங்கே குவிஞ்சா? சரி, அமைச்சர் இன்றைக்கி வர கேள்வி கேட்குறோம். இந்த வழக்கில் சேகர்பாபு கூப்பிட்டு விசாரிக்கணும்னா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் ஏன் விசாரிக்கணும்னு கேட்குறேன். அவர் வட சென்னை அமைச்சர் அப்படிங்கிறதுனாலயா, முதலமைச்சர் தொகுதிக்கு பொறுப்புங்கிறதுனாலயா? ஆமாம், அது மட்டும் இல்லை. சில பேர் சொல்கிறத சொல்கிறேன். மகள் திருமணத்தை நடத்தி வைத்தார், மகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் என்கிற விடயத்திற்காகவும் சேகர்பாபு கோவப்பட்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஏன் சேகர்பாபுடைய மகள் கல்யாணத்தை நடத்தி வச்சது யார்? ஆம்ஸ்டாங்னு சொல்கிறாங்களா? ஆமாம், சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ரிவென்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சந்தேகப்படுறோம்ல, ஏன் அவனை விசாரிக்கக்கூடாது? அப்போ அருண் ஐபிஎஸ்ஸை விசாரிக்க விடாமல் தடுத்துட்டாங்க. ஆமாம், அவன் நினச்சிருந்தா விசாரிச்சிருக்கலாம், அல்லது விசாரிச்சுக்கிட்டோம். உண்மையிலே நேர்மையான மனிதராக அருண் இருந்திருந்தால் நிச்சயமாக சேகர்பாபு கைது பண்ணிருக்கணும். சேகர்பாபு அன்னைக்குன்னு திருப்பதியில் இருந்த மர்மம் என்ன? ஏன் திருப்பதிக்கு அன்னைக்குன்னு போனார்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் பிளானிங். செம்பியம் காவல் நிலையத்திலேருந்து 100 மீட்டர் தொலைவில் அண்ணன் நின்று கொண்டிருப்பதை பல கயவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்காங்க. செம்பியம் காவல் நிலையம் என்ன பிடுங்குச்சா? அங்கே இருந்த உளவுத்துறை அதிகாரிலாம் நான் கிழிச்சாங்களா? சரி, அண்ணாநகர் K4 போலீஸ் ஸ்டேஷனில் போய் அரஸ்டான தானே போய சரண்டரான இந்த குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திருவேங்கடம் எப்படி தப்பிச்சு போவான்? எதுக்காக தப்பிக்கணும்? அவன் தானே முன் வந்து சரண்டரானவன். சரி, 6 மணி நேரத்தில் அண்ணாநகர் K4 போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து ஆசைப்படுத்தியவர் பின்னணியில் இருப்பவன் யார்? ஏன் அதை இதுவரை சொல்லலை? அதுக்கப்புறம் போன கொண்டே ஒரு ஆற்றுல தூக்கி வீசினாங்க. ஆற்றுக்குள்ள நாங்கள் முக்குளிச்சு போனெல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் திரைக்கதைகள் பார்த்தோம். நம்ம ஏன் அண்ணா நகரில் போய் ஆசைறாங்க?
ஏன் அண்ணனால் ஆஜராகணும்? அங்கே என்னாச்சு? அங்கே தான் அருணுக்கு வேண்டப்பட்ட காவல்துறை அதிகாரி இருக்கிறார், அவர் மூலமாக சரண்டர். இதெல்லாம் வெளியில் பேசுனா ரொம்ப வேறு விதமாக அந்த அன்னைக்கு செயலாற்றிய காவல்துறை இழிவாக பேசலாம். திமுக ஆட்சியில் அவ்வளோ இழிவாக நடத்துனாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா முன்னாள் அமைச்சர் மூர்த்தி மட்டும் இல்லை, சேகர்பாபு மட்டும் இல்லை, செல்வ பிறந்தகை மட்டும் இல்லை, அருண் ஐபிஎஸும் அவரும் விசாரணை வலயத்துக்கு உட்படுத்தப்படுவாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒழுங்காக விசாரிக்க நீங்கள் அப்படி தான் சொல்ல வரீங்களா? ஆமாம், உண்மையான குற்றவாளிகளை கொலை செய்த குற்றத்திற்காக அருணை கைது செய்யணும்னு சொல்கிறேன். ரத்தூர் அதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அண்ணன் சுட்டுக்கொள்ள போகும்போது ரத்தூர் தானே, ஏன் அவரை பதவி நீக்கம் செஞ்சீங்க? வேறு இடத்துக்கு ஏன் மாற்றி கொடுத்தீங்க? அங்கே தான் மர்மம் இருக்குது, அவரையும் விசாரிக்கணும்ல. அந்த இடத்துல எப்படி ஒரு மாபெரும் தலைவன், ஒரு தேசிய கட்சியின் தலைவன், அடித்தட்டு அன்றாடங்காட்சி மக்களின் தலைவன், அந்த தலைவனை எப்படி பாதுகாக்கணும்? ஏன் பாதுகாக்கலை? அவரே எனக்கு வேண்டாங்கன்னு சொன்னாலும் கண்காணிக்கிற பொறுப்பு உன் பொறுப்பு தானே. எஸ், ஏன் அதை செய்யலை? ஏன் கண்காணிக்கலை? அங்கே வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி அங்கேயே நோட்டமிட்டிருக்கிற குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களை ஏன் இவர்களால் நோட்டமிட முடியலை? போலீஸோடைய உளவுத்துறை அந்த இடத்துல தோத்துருக்கு அல்லது வேணும்னே வேலை செய்யலையா? வேலை செய்யலை, தோத்துருக்கு, தோல்வி தான் அது. வேலை செய்யலை, வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. இந்த மேலிட உத்தரவு யார்? சரி, இவ்வளோ பெரிய படுபாதகத்தை செய்தவர்களுக்கு பணம் போகாமலாக இருந்திருக்கும். 70 லட்சம் பணம் முடித்தாங்க. 70 லட்சமா? ஆமாம். ஆம்ஸ்டாங்கனோட உயிர் வேல்யூ அவ்வளோதானா? இல்லை, அதான் முக்கியம். 70 லட்ச ரூபா பணம் எடுத்தாங்க. ஏன் இன்றைக்கி வர 2 குற்றவாளிகளை கைது பண்ண முடியல? நீங்கள் யார் சொல்கிறீங்க? சம்பவ செந்தில் எங்கே? நீங்கள் தானே சொன்னீங்க குற்றவாளின்னு. எங்கே? ஏன் கைது பண்ணலாம்? அப்போ சிபிஐ விசாரணை தேவையா இல்லை? இந்த இடத்துல மொட்டை கிருஷ்ணன் சம்பவ செந்திலோட கேஸ் நின்றுச்சு. முதல் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய நாகேந்திரனுக்கு முடிச்சிட்டிங்க, சிறையிலேயே முடிச்சு. சிறையில் இல்லை, சிறை மருத்துவமனையிலே முடிச்சிட்டாங்க. 2வது குற்றவாளி என்று சொன்ன திருவேங்கடத்தை முடிச்சிட்டாங்க. 3வது குற்றவாளி சிசிங்கராஜாவும் முடிச்சிட்டாங்க. 4, 5 காணலை, மீதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அந்த கேஸ் மொட்டை கிருஷ்ணன் சம்பவ செந்திலோடு நின்றுச்சு. அதை தாண்டி போகலை. ஏன் போகலை? பண உதவி செய்தவர்கள் யார்? எத்தனை கோடி பரிமாறப்பட்டது? கோடி கணக்குலையா? ஆமாம், கோடி தானே. என்ன ஒரு சாதாரண தலைவனா? போடுறதுக்கு எத்தனை கோடி பரிமாற்றம் நடந்திருக்கும்? ஆக ஒரு மாபெரும் மக்கள் தலைவனை, மகத்தான தலைவனை, மண்ணுரிமை தலைவனை வெட்டி சாய்த்ததனுடைய பக்கம் வினைகள் இந்த சொன்ன நபர்கள் மேலாம் விசாரிக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் தவைக்கோட செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறனால திருப்பி இப்படி கேட்குறேன். ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்கில் விஜய் முதலமைச்சர் வந்த பிறகு என்ன ஸ்டாண்ட் எடுத்தார்? அல்லது எப்படி, அதாவது சிபிஐ விசாரிக்கட்டும்னு நினச்சிட்டாரா? அல்லது விஜயோட பிளான்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறதே எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு நீங்கள் உணரணும். அது அவ்வளோ எளிதாக யாரும் இப்படியெல்லாம் விட முடியாது. வந்த உடனே அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய பிழை இருக்குது, அந்த பிழையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இதய நாளத்திற்குள் ஓடிக்கொண்டிருந்த வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறது. விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தானே நிற்க முடியும். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம். ஓகே, தலைவன் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அதை வெளிக்கொண்டு வருவாங்க. பாருங்க, நீங்கள் பொறுங்க, சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சுல, பார்த்து போயிருங்க. ஆனால் அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கலை. அது அவங்கள்ட்ட தான் கேள்வியை கேட்கணும், ஏன் சந்திக்கலைங்க? சந்திக்க வந்தால் தலைவன் சந்திக்காமலாம் இருக்க மாட்டார். எல்லோரையும் சந்திக்கிற தலைவன் அவர்களையும் சந்திப்பதற்கு ஒன்றும் நேரம் ஒதுக்காமல் இருக்க மாட்டார், ஒதுக்குவார். அவங்க கேட்கல, விரும்பலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை அதிமுக கூட்டணி நீடிப்பதால் அவர்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம், தலைவர் விஜயை சந்திப்பதற்கு மனசு ஒப்பலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ அண்மையில் பார்த்தேன், அவங்க எழுதின ஒரு கடிதத்தில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. நன்றியோடு நின்றுவிடக்கூடாது அந்நியார் அப்படிங்கிறத தான் நான் விரும்புகிறேன். ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஆரம்ப நிலையில் முதல்ல பெரம்பூரில் சுற்றி இருக்கிற எல்லா ரவுடிகளும் இருக்கிறவர்கள் சென்னை இப்போ சிறையில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படுகொலைக்கு பின்னால் மூர்த்தி எப்படி செயல்பட்டார், ஆவடி நாசர் எப்படி செயல்பட்டார். ஆவடி நாசருக்கும் தொடர்பா? ஆமாம், அதைத்தானே சொல்கிறாங்க இன்றைக்கி. நான் சொல்லலை, ஆனந்தனே சொல்லிட்டாரு. ஆமாம், பிஎஸ்பி ஆனந்தனே சொல்லிட்டாரு. ஆவடி நாசருக்கு எந்த வகையில் தொடர்பு? அது அவரைத்தான் கேட்கணும். அவர் சொல்லி, இது புதுசாக இருக்குது, ஆவடி நாசர் இதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய இடத்துல சிபிஐ இருக்குது. என்னை பொறுத்தவரை முதல்ல சேகர்பாபுவை சிபிஐ தூக்கணும், 2வதாக மூர்த்தியை தூக்கணும், 3வது நாசரை தூக்கணும், 4வது செல்வ பிறந்தகை தூக்கணும். ஓ, அவர் 4வது இடத்துக்கு தான் வரும். ஆமாம், ஏன்னா அமைச்சர்கள் அதிகாரம் இவங்கள்ட்ட தானே இருந்தது. அவர் ஒரு மாநில தலைவர் தானே.
பணம் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது. யாரை சொல்கிறீங்க? செல்வ பிறந்தகைட்ட. ஓ. இந்த 4 பேரையுமே உட்கார வச்சு விசாரிக்கணும். வேணும்னா சிபிஐக்கு ஒன்று சொல்கிறேன், வீரப்பனாரை கொடுமைப்படுத்திய ஒரு விஷயம் இருக்குது, அதை வேணால் ஃபாலோ பண்ணிங்க, உண்மை வந்துடும். செந்தட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு இலை, மொட்டை குண்டியை விட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அடித்தாங்க வீரப்பனையா? அந்த இலையை கொண்டு அடித்து கையெல்லாம் கட்டி போட்டு இலையை கொண்டு அடித்தோம்னா உடம்பு முழுக்க அரிப்பு எடுத்து உண்மையை கைக்கிடுவான். சொரிய முடியாதுல்ல, தடிச்சிடும் அந்த இலை. சிபிஐக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் புரியா தரேன். அப்படி தான் வீரப்பனை கொடுமைப்படுத்தினாங்க. அப்படி தான் படுத்தினாங்க. அந்த மாதிரி தான் இவங்களை விசாரிக்கணும். அவர்கிட்ட அவர் உண்மை, அவர் அவ்வளோ அடித்து உண்மை இல்லை, அப்புறம் விட்டுட்டாங்க. இவன்கிட்ட உண்மை இருக்குது, அடித்தாங்க. செந்தட்டி கொண்டு விசாரணை. ஆனால் அரசியல்வாதிகள் அப்படிலாம் விசாரிக்க ஏன்? என்ன புலவத்தில் வந்து பிறந்தவங்களா? கொள்ளை அடித்தவன் கொலை செஞ்சவனை போய் விசாரிக்க முடியாதுன்னா இது என்னது சொல்லுங்கள்? விசாரிக்கணும். நடுநிலைமையான நாடு என்றால் எவனாக இருந்தாலும் விடக்கூடாது. ஒரு தலைவனை இழந்து தமிழ்நாடு தவிக்கிறது. ஒரு தலைவனை இழந்து அன்றாடங்காட்சி மக்கள் அலறுகிறார்கள். ஒரு தலைவனை பறிகொடுத்த ஒரு குடும்பம் பரிதவிக்கிறது. உண்மையான, நீதியான, நேர்மையான விசாரணை தேவை என்பதற்காகவே ஒரு நேர்மையுள்ள தலைவனாக என் தலைவன் விஜய் அவர்கள் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றால், எல்லா சட்டங்களுக்கும் உட்பட்டு ஒரு நேர்மையான விசாரணையை என் தலைவன் உருவாக்க பார்க்கிறார், உருவெடுக்கிறார். கண்டிப்பாக முடிப்பார், பொறுத்துருங்க. நிச்சயமாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள். அதன் அடிப்படையில் தான் இந்த கான்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. நீதி நிலைநாட்டப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.